வணக்கம் மக்களே, டெய்லி விலாக்ல இன்னைக்கு டே 20. வழக்கம் போல எழுந்து பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்றோமோ இல்லையோ பொட்டு வச்சுட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பழைய சோறு தான். ஸோ அதை சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டோம். வேலை செய்யறமோ இல்லையோ, ஆனால் அந்த ஒரு வேலையை மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சிடணும். அதுதான் சாப்பாடு விஷயத்தை மட்டும் தள்ளிப்படவே கூடாது. எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு மொட்டை தூக்கம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் லோடிங் பண்ணிட்டு வெளியே வேலைக்கு கிளம்பிட்டோம். யாருங்க சொன்னா சிங்கப்பூர் ரொம்ப சின்னதுன்னு? இது ரொம்ப பெருசுங்க. இங்கே அவ்வளோ இருக்குது. குட்டி குட்டி இடத்துலையும் இவங்க மரம் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமாக டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பார்த்து செதுக்குறாங்க. முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்ததும் அந்த சைனீஸ் கோலார் கிரீன் அதையும் அப்புறம் மஷ்ரூமும் வாங்கி வச்சுருந்தோம். அப்புறம் வெண்டைக்காய், நமக்கு பிடிச்ச வெண்டைக்காய் சாம்பார் வைக்கலாம்னு பிளான் பண்ணிவிட்டு மஷ்ரூமை சமைச்சிட்டு கோலார் கிரீனையும் சமைச்சிட்டு நமக்கு பிடிச்ச வெண்டைக்காய் குழம்பு வச்சுட்டு வெளியே பார்த்தா சம மலை. சரி, ஓகே, இன்னைக்கு ரன்னிங் தான்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூம்லேயே ஸ்கிப்பிங் அப்புறம் ஸ்டிச்சிங்கு. ஏன்னா ஆல்ரெடி கால் ரொம்ப ஹெவியாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஓவராக பண்ணோம்னா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குண்டான ஸ்டிச்சிங்கும் வார்மப்பும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கண்டினியூஸாக ரன்னிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வாரத்துக்கு ஒரு 3 நாள் இல்லைனா 4 நாள் ரன்னிங் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. மற்ற நாள் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிடுறோம். ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து நம்ம செஞ்சு தந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் இந்த மஷ்ரூம், ஐயோ செம்மையாக இருந்துச்சுங்க, வேறு லெவல். சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கே போட்டாச்சு. நமக்கு எல்லாம் சந்தோஷமாக இருங்க. ஓகே, பாய், குட் நைட், டேக் கேர். நாளைக்கு வீடியோ பார்ப்போம்.